ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்ட் 2 பார்ப்போம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773யும் அதோட அமெண்ட்மெண்ட்டும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஆக்டில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், பிட்ஸ் இண்டியா ஆக்ட் 1784 பற்றி பார்க்கலாம். ஏன் இதுக்கு வந்து பேர் வந்து பிட்ஸ் இண்டியா ஆக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட் அப்படிங்கிறவர் வந்து அப்போதைக்கு 1784 இந்த ஆக்ட் வந்தப்போ அங்கே இருந்த பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? எங்கள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்த பிரைம் மினிஸ்டர் யார்? பிட்டு. ஸோ அவர் கொண்டு வந்தனால அவர் பேரே இந்த சட்டத்துக்கு வச்சுட்டாங்க, பிட்ஸ் இண்டியா ஆக்ட் 1784 அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரி, இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் டிஸ்டிங்விஷ்ட் பிட்வீன் தி கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஓகேங்களா? ஸோ கம்பெனியோட கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸையும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. சரி, அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எப்படி இருந்துச்சு? சிஓடி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, கரெக்டா? எத்தனை பேர்? 24 பேர். இவங்க தான் என்ன பண்ணாங்க, ஆல் ஃபங்க்ஷன்ஸ். சிஓடின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, இவங்க தான் என்ன பண்ணாங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னது, கமர்ஷியல், இன்னொன்று பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் யார் பார்ப்பாப்பா அப்படின்னா, இதை பார்க்கறது தான் இந்த சிஓடி. இது எத்தனை பேர்? 24. இந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யார் பாப்பா அப்படின்னா, புதுசாக ஒருத்தவங்களை வந்து உருவாக்குறாங்க. என்ன சொல்லுவாங்க இவங்கள? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், தமிழில் சொல்லணும்னா கட்டுப்பாட்டு வாரியம். இது என்னது? இயக்குனர் குழுன்னு சொல்லலாம் சிஓடியை. ஓகே, சரி. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் யார் யார் இருப்பாருப்பா? சரியா? எத்தனை பேர் மொத்தமாக? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில். இதில் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, 1+1+4 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஒன்று யார்? இவர் வந்து சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர் அப்படின்னுவாங்க. ஓகே, இந்த இன்னொரு ஒன்று யார்? இது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா? இன்னொருத்தவங்க 4 பேர் யார்? ப்ரிவி கவுன்சில் மெம்பர்ஸ். ஓகேவா? இது 4 பேர். சரி, இப்போ இந்த சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர்னா யாருப்பா? சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர்னா யாரும் இல்லை, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு சொல்கிறேன். ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒரு ட்ரெஷரர் மாதிரி. ஓகேங்களா? இவர் தான் வந்து சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார்? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு அங்கே இருக்க ஒரு செயலாளர், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க ஒரு ஆஃபீஸரை வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வந்து போட்டிருப்பாங்க. இந்த ப்ரிவி கவுன்சில் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, இவங்க வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் உள்ள, அங்கே ப்ரிவி கவுன்சில்னு ஒன்று இருக்கும் எங்கள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். நம்ம ஊரில் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அப்போது அது மாதிரி எங்கள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருந்துச்சுல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவி கவுன்சில்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து ஒரு 4 பேர் எடுத்து ப்ரிவி கவுன்சில் மெம்பர்ஸ். இவங்க முக்கால்வாசி என்னவாக இருப்பாங்க, லா ரிலேட்டடாக இருப்பாங்க. ஓகேவா? அந்த ப்ரிவி கவுன்சில் மெம்பர்ஸ். ஸோ மொத்தமாக எத்தனை பேர் ஆச்சு? 6 பேர் ஆச்சு. இவங்களை வந்து புதுசாக வந்து உருவாக்குறாங்க. ஓகே, அப்போ கமர்ஷியல் யாரு கீழே வருது? சிஓடி கீழே போயிடுச்சு. பொலிட்டிக்கல் யாரு கீழே போயிடுச்சு? விஓசி கீழே போயிடுச்சு. முன்னாடி எல்லாமே யாரு கீழே தான் இருந்துச்சு? சிஓடி கீழே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க,
கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிட்டோம். அப்போ கமர்ஷியலை பார்த்துக்கிறது யார்? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பொலிட்டிக்கலை பார்த்துக்கிறது யார்? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, புரியுதுங்களா? சரி, செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இட் allowed the court of directors to manage the commercial affairs but created a new body called board of control. இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பாருங்கள், கமர்ஷியலையும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க? டபுள் கவர்மெண்ட் அப்படின்னா இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழில். இரட்டை ஆட்சி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணாங்க? கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து இன்னொரு பவரும் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, இப்போ நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? ஆஃபீஸர்ஸ் தேவை. ஓகேவா? இந்த ஆஃபீஸர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, இந்த ஒரு பவர் மட்டும் யாருக்கு இருந்துச்சு? இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருந்துச்சு. ஏன் இதை இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, பின்னாடி நம்மளுக்கு வந்து இந்த ஓப்பன் காம்படிஷன், இந்த சிவில் சர்வீஸ்க்கு வந்து ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வரதுக்கு வந்து பின்னாடி வந்து ஆக்டில் வந்து வரும். அப்போ வந்து இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இப்போயே சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வந்துடும். கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு வருவோம். கட்டுப்பாட்டு வாரியம் என்னென்ன பண்ணலாம்? பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்போ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவில், மிலிட்ரி, இன்னொன்று வந்து என்னது? ரெவென்யூ. இது மூணுமே என்ன பண்ணும்? யாரு கீழே வருது? டைரக்ட் கண்ட்ரோல். யாரு கீழே வருது? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே வருது. ஓகேங்களா? அப்போ கமர்ஷியல்னால் வெறும் அந்த ட்ரேடு ரிலேட்டடு அது மாதிரி மட்டும்தான். அதுலேயுமே இந்த சிவில் விஷயம், மிலிட்ரி விஷயம்லாம் வந்துச்சுன்னா இவங்க தான் அதில் ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் வந்து கமர்ஷியல் மட்டும் தான் யார் பார்ப்பா? அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர். அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து என்ன ஆயிடுச்சு? பவர் இப்போ கம்மியாயிடுச்சு. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள கொஞ்சம் அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆக்டில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க? கம்பெனியோட டெரிட்டரியை. கம்பெனியோட டெரிட்டரி என்ன சொல்கிறாங்க? பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமேல் அது வந்து கம்பெனியோட நிலம் கிடையாது, பிரிட்டிஷோட நிலம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் பாருங்கள், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் கிவன் த சுப்ரீம் கண்ட்ரோல் ஓவர் கம்பெனிஸ் அஃபேர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி சுப்ரீம் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க? ஏன்னா இதன் மூலியமா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். நான் இங்கே சொன்னேன் இல்லையா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் யார் யார் இருப்பா? ப்ரிவி கவுன்சில் மெம்பர் இருப்பாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர். இவங்க எல்லாரையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் என்னது? அவங்களுக்கு சுப்ரீம் கண்ட்ரோல் வந்துருச்சு. யார் மேலே? கம்பெனி மேலே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே. ஸோ அதுதான் இந்த ஆக்டோட சிறப்பம்சங்கள். ஓகேவா? ஸோ இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் வரப்போ யார் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தா பெங்காலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் ஷோர். ஓகேவா? இது கேட்கலாம். யார் இருக்கும்போது வந்து பிரிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து வந்துச்சு? யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருக்கும்போது பிரிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து வந்துச்சுன்னு கேட்டால் சர் ஜான் ஷோர் தான். ஓகேவா? சரி, இதில் வந்து இன்னொரு ப்ரொவிஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் 1773 ஆக்டில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யாருக்கு கீழே? கவர்னர் ஜெனரல் கீழே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கீழே. ஓகேவா? எத்தனை பேர்? 4 பேர். இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா குறைக்கிறாங்க, 4லேருந்து 3 ஆக்குறாங்க இந்த ஆக்டில். ஏன் இப்படி ஆக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஓகே, இப்போ 4 பேர் இருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ்ஸு ஒருத்தர் யார்? கவர்னர் ஜெனரல் இருக்கார். இப்போ இந்த கவர்னர் ஜெனரல் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு லா பாஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இதில் எத்தனை பேரோட என்ன சொல்கிறது அனுமதி வேணும்? மினிமம் 2ஆவது இருக்கணும். கரெக்டாக? 2க்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம், மினிமம் 2ஆவது இருக்கணும். அப்போ தான் 2 + 1ன்னு சேரும்போது மொத்தமாக 5 பேர் இல்லையா? 5ல் 3 வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ 2 பேர் வேணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கவர்னர் இப்போ 2 பேர் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து 3 பேர் எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இவரால் என்ன நினைக்கிறாரோ அதை பாஸ் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப வந்து கவர்னர் ஜெனரல் வந்து பிரச்சனையாகவே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த 4 பேர்த்த என்ன பண்ணாங்க?
குறைக்கிறாங்க. எத்தனையா குறைக்கிறாங்க? 3ஆ குறைக்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் பாருங்க? 3 + 1. கவர்னர் ஜெனரல் அப்படியே தான் இருக்காரு. இப்போ இதில் ஒருத்தர் இவருக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். ஏன்னா இப்போ மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். 4ல் 2 மெஜாரிட்டி வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? இதை வந்து குறைக்கிறாங்க. 4லேருந்து 3 ஆக்குறாங்க. இது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். நிர்வாக குழுன்னு ஒன்று பார்த்தோம்ல, நிர்வாக குழு, நிர்வாக சபை, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இதான் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது ஆக்ட் ஆஃப் 1786. இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, யார் கொண்டு வரான்னா பிட்டு தான் கொண்டு வராரு. யாருக்காக கொண்டு வராருன்னா கார்ன்வாலிஸ்காண்டி கொண்டு வராரு. கார்ன்வாலிஸ் வந்து பிட்டோட ஃப்ரெண்டு தான். இவரை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கார்ன்வாலிஸ்க்கு ஆசை. ஆனால் கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாருன்னா, நான் போகிறேன், ஆனால் எனக்கு வந்து அதுக்கு வந்து 2 விஷயம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும். ஒன்று என்னது? பவர் டு ஓவர் ரைட் த டிசிஷன் ஆஃப் இஸ் கவுன்சில். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு. இதுக்கு முன்னாடி 4 பேர்லேருந்து 3 பேர் ஆக்குனாங்களா, அந்த கவுன்சிலோட டிசிஷனை வந்து இவர் வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கான பவர் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறார். அது என்ன ஓவர் ரைடு? நான் சொன்னேன் இல்லையா, 3 பேர் ஆகிட்டாங்க. இப்போது 3 பேர்த்தில் மினிமம் ஒருத்தராக சப்போர்ட் பண்ணும். இன்னொருத்தர் யார்? கவர்னர் ஜெனரல். அப்போ 2 பேருன்றப்ப லா பாஸ் ஆகும். சப்போஸ் 3 பேருமே சப்போர்ட் பண்ணல, அப்போ என்ன ஆகும்? இவரால் வந்து இவர் நினச்சதை செய்ய முடியாது. அப்போ கார்ன்வாலிஸ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு சில ஸ்பெஷல் கேஸில் எனக்கு வந்து யாரோ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 3 பேரோட சப்போர்ட்டுமே எனக்கு வந்து 3 பேருமே எதிர்க்கிறாங்க அப்படின்னாலும் என்னால் வந்து அந்த லாவை வந்து பாஸ் பண்ண முடியணும். ஓகேவா? அதுதான் ஓவர் ரைடு அப்படிங்கிறது. 3 பேருமே ஒத்துக்கலைனாலும் நான் நினச்சேன்னா அதை நான் செய்யணும். அதை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. 1. 2வது என்ன கேட்குறாரு? ஹி வுட் பி ஆல்சோ தி கமாண்டர் இன் சீஃப். கமாண்டர் இன் சீஃப்னா யார்? ஆர்மி சீஃப். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஆர்மி சீஃப், ஆர்மியில் உள்ள எல்லா கண்ட்ரோலும் வந்து இவருக்கு தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது 2யுமே என்ன பண்ணிட்டாங்க? பிட்டு வந்து செஞ்சு கொடுத்தார். அதுக்கு தான் இந்த ஆக்ட் ஆஃப் 1786. ஓகேவா? ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? கார்ன்வாலிஸு இங்கே கவர்னர் ஜெனரலாக பெங்காலாக வராரு. சரி, அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம்? 1773ல் ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் பார்த்தோம் இல்லையா? அப்புறமா 1793ல் அடுத்த ஆக்ட் வந்து பார்க்குறோம். நடுவில் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு ஒன்று வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற எல்லா ஆக்ட்டுமே 20 இயர்ஸ் கேப்பில் தான் வரும். எல்லா ஆக்டுனா ஒரு 4-5 ஆக்ட். 1813, அப்புறம் 1833, அப்புறம் 1853. ஓகேவா? புரியுதா? எல்லாமே 20 இயர்ஸ் தான். ஓகேவா? என்ன சார்ட்டர் ஆக்ட்லாம் என்ன? சார்ட்டர்னா என்ன? பட்டயம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, உனக்கு என்ன இந்த இடத்த பட்டயம் போட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். சும்மா ஒரு பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? அதுதான் பட்டய சட்டம்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சாசன சட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் சார்ட்டர், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போது நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில், நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன். 1600ல் கம்பெனி ஃபார்ம் ஆச்சு. 1609ல் மோனோபொலி கொடுத்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு கொடுத்தாங்க? அளவே இல்லை. ஓகேவா? இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க? 1793லேருந்து இன்னமேல் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1784ல் வந்துச்சு இல்லையா? இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக சொல்லிட்டேன். இப்போ வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தது யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஓகேவா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான் இருக்கார். தப்பாக சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இந்த 1793 ஆக்டில் தான் யார் இருந்தா சார்? ஜான் ஷோர்.
ஓகேங்களா? யார்? கவர்னர் ஜெனரலா பெங்காலுக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் இங்கே வருவோம். 20 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து கொடுக்குறாங்க. மோனோபொலி எப்போ கொடுத்தாங்க? மோனோபொலி வந்து 1609 என்லெஸ்ஸாக கொடுத்துட்டாங்க. என்லெஸ், எவ்வளோ நாள் வேணாலும் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணாங்க 1793லேருந்து? இல்லை 20 வருஷத்துக்கு தான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு நான் திருப்பி வந்து அதை ரெனியூ பண்ணுவேன். இப்போ நம்ம லைசன்ஸ்லாம் ரெனியூ பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நான் வந்து ரெனியூ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ லார்ட் கார்ன்வாலிஸ், இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். இட் எக்ஸ்டெண்ட் த ஓவர் ரைடிங் பவர் கிவன் டு லார்ட் கார்ன்வாலிஸ் ஓவர் ஹிஸ் கவுன்சில் டு ஆல் ஃபியூச்சர் கவர்னர் ஜெனரல்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே இந்த இதில் பார்த்தோம் இல்லையா, ஓவர் ரைடுன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல. இந்த பவர் வந்து லார்ட் கார்ன்வாலிஸ்க்கு மட்டும் கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இட் எக்ஸ்டெண்டட் த ட்ரேட் மோனோபோலி ஆஃப் த கம்பெனி இன் இந்தியா ஃபார் அனதர் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதான். அப்புறம் இட் ப்ரொவைடட் தட் த கமாண்டர் இன் சீஃப் வாஸ் நாட் டு பி எ மெம்பர் ஆஃப் த கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில் அன்லெஸ் ஹி வாஸ் ஸோ அப்பாயிண்டட். அப்போ என்ன அர்த்தம்? கமாண்டர் இன் சீஃப் வந்து கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கா? 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தராக வந்து கமாண்டர் இன் சீஃப் அப்பாயின்ட் பண்ணால் அவர் இருப்பார். அப்படின்னா அவர் வந்து இருக்கணும்னு வந்து அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாருங்க. இட் லே டவுன் தட் த மெம்பர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அந்த இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த ஸ்டாஃப் வேர் ஹென்ஸ்ஃபோர்த் டு பி பெய்ட் அவுட் ஆஃப் தி இந்தியன் ரெவன்யூஸ். இனிமேல் என்ன பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு வாரியம்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்க ஸ்டாஃபுக்கும் என்னது சம்பளம் எங்கேருந்து போகுமா? இந்தியன் ரெவன்யூலேருந்து போகுமா. இந்தியாவில் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா வரி, அதுலேருந்து தான் போகுமா. இதான் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. ஓகே, சரி. இதில் வந்து பெருசாக இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 வந்து பெருசாக வந்து ஒன்றும் வந்து சொல்லலை. ஓகேவா? பெருசாக வந்து ஒன்றும் வந்து பெருசாக எதுவும் வந்திருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன 20 இயர்ஸ் இது இருக்கும். விட்டா இந்த ஜான் ஷோரு, அதை விட்டா அந்த வேற என்னது இந்த ஓவர் ரைடிங் பவர்ஸ், அப்புறம் கமாண்டர் இன் சீஃப், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1784 நம்மளுக்கு ஒரு ஆக்ட் வந்திருக்கு இல்லையா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு ஒன்று வந்துருச்சு. அப்புறம் 1786 ஒரு ஆக்ட் வந்துருச்சு. ஓகே, 1773 வந்திருக்குது. அப்புறம் அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு. அப்புறம் 1784, 1786 இத்தனை ஆக்ட் வந்துருக்கு. அதனால இந்த ஆக்டில் வந்து பெருசாக ஒன்றும் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்காது 1793 ஆக்டில். அதனால தான் வந்து பெருசாக ஒன்றும் பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்காது. இப்போ அடுத்து பார்க்குற 1813, 1833, 1853 ஆக்ட்லலாம் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் 20 இயர்ஸ் கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 1813, 1833 அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.